இயேசுவில் அன்புக்குரியவர்களே, என்னோடு 1 மணி நேரம் எடுத்திருந்து உங்களால் ஜெபிக்க இயலாதா இன்று இறைவன் கேட்கின்றார். 1 மணி நேரம்லாம் வேண்டாம், அரை மணி நேரம் வச்சு உட்காந்துருப்பேன்னு கேட்குறார் ஆண்டவர். பல நேரங்களில் ஆண்டவர் இருக்கின்றார், நம்ம தேவையானதெல்லாம் கேட்கலாம்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருப்போம். ஆண்டவர் என்னுள்ளே இருக்கின்றார், நான் அவர்கிட்ட நான் கேட்க போகிறேன்னு சொல்லிட்டு மளிகை சாமான் கடையில் போய் மளிகை சாமான் லிஸ்ட்டு கொடுக்குற மாரி ஒரு பெரிய லிஸ்ட்டு வச்சுருப்போம். ஆண்டவரே எங்கள் வீட்டுக்காருக்கு நல்ல உடல்நிலை கொடுத்துருலும், எனக்கு நல்ல உடல்நிலையை கொடுத்துருலும், எனக்கு அதை செஞ்சுருங்க, இதை செஞ்சுருங்க, அதை செஞ்சுருங்க, இதை செஞ்சுருங்கன்னு சொல்லிட்டு நிறைய ஒரு லிஸ்ட்டை போடுவோம். இன்றைக்கி கொஞ்ச நேரம் உங்கள் கண்களை திறந்து, கண்களெல்லாம் மூடாதீங்க, கண்களை திறந்து நம் ஆண்டவரை உற்று நோக்குவோம். பல நேரங்களில் நம் துதியால் பாடி ஆண்டவருக்கு நம்ம பாட்டு பாடி ஆண்டவரை மகிழ்விக்கும், ஆண்டவர் நம்மிடையே வந்திருக்கிறன்ற ஒரு ஆர்வத்துடன் நிறைய பாட்டு பாடி கைத்தட்டி அல்லேலூயா ஸ்தோத்திரம்லாம் சொல்லி கடவுளை மறந்துடுறோம். என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, உன்னோடு நான் பேச விரும்புகிறேன் என்று ஆண்டவர் கேட்கின்றார். ஆகவே 1 இல்லை 2 மணி துளிகள் அமைதியாக உட்கார்ந்து உங்கள் கண்களை ஆண்டவரை பார்த்து நோக்குங்கள். உங்கள் கண்களை ஆண்டவர் கொஞ்ச நேரம் அமைதியாக உட்கார்ந்து ஆண்டவரை பாருங்கள். அவர் நம்மோடு பேச விரும்புகிறார். அமைதியாக 2 மணி துளிகள் அமைதியாக உட்காருவோம். பரபரப்பான உலகம், ஏதாவது ஒன்றை நாம் செய்து கொண்டு தான் இருக்க வேண்டும், ஏதாவது ஒன்றை நாம் கேட்கொண்டு இருக்கணும். அமைதியாக இருக்க முடியாது. காரணம், அமைதியாக உட்கார்ந்தா பல பிரச்சனைகள் நம் மனதில் மனக்கண் முன் தோன்றி கொண்டு இருக்கும். நாம் செய்த தவறுகள், நாம் செய்த குற்றங்கள், நம்முடைய பலவீனங்கள், நமது ஒன்றுமில்லாத தன்மைகள் எல்லாம் நம் மனக்கண் முன் வந்து கொண்டு இருக்கும். அதனால தான் இந்த உலகம் ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இரு, ஏதாவது ஒன்று கேட்டுக்கிட்டே இரு, ஏதாவது ஒன்று நோண்டிக்கிட்டே இருன்னு சொல்லிகிட்டு இருக்குது. நம்மால் 5 மணித்துளிகள் புத்தர் சொல்லுவார், 2 நிமிடங்கள் நம்மால் அமைதியாக இருக்க முடியாது. காரணம், பல்வேறு எண்ணங்கள் வந்து போய் கொண்டு இருக்கும். பல்வேறு எண்ணங்கள். இந்த ஒரு நிமிடம் என்னால் இறைவனை உற்று நோக்க முடியல. அதாவது இந்த பங்குக்கு நான் வந்தப்போ முதல்ல ஒரே ஒரு குட்டியான ஒரு கதையை சொன்னேன். மீண்டும் அதை சொல்ல விரும்புகிறேன். ஜென் கதை. அது ஒரு ஊரில் ஒரு யானை இருந்துச்சான். அது காலையில் வழக்கமாக 5 கிலோமீட்டரு நடைப்பாயணம் செல்லுமா, வாக்கிங், உடம்பை குறைக்கிறதுக்காக.
நம்மள பல பேர் செய்கிற மாரி அந்த யானையும் போச்சான். யானைன்னா குண்டாக தான் இருக்கணும், கரெக்டாக? யானை ஒல்லியாக இருக்கணும், குண்டாக இருக்கணுமா? அந்த யானை ஆசைப்படலாமா நான் ஒல்லியாக இருக்கணும்னு சொல்லிட்டு? இயற்கைக்கு மாறாக ஆசைப்படுவது தான் மனித இனம். அந்த புத்தி யானைக்கு வந்துருச்சு. அதனால டெய்லியும் வாக்கிங் போனிச்சான் 5 கிலோமீட்டர். போய் 5வது கிலோமீட்டர் போன உடனே பெரிய கரும்பு தொட்டு இருக்குமா, அதுக்கு பிடிச்ச கரும்புலாம் சாப்பிட்டுட்டு வருமா. இப்படி வழக்கமாக செய்து கொண்டிருந்தது. பல ஆண்டுகள், 3-4 ஆண்டுகள் கழித்த பிறகு அது போகின்ற பொழுது வலது புறத்தில் ஒரு மிகப்பெரிய காம்பவுண்ட் செவரு, அது சின்னதாக ஒரு இரும்பு ஜன்னல் இருந்துச்சான். ஜன்னல் திறந்து இருந்துச்சு. நாம் அந்த இடத்துல யானையாக இருந்தால் என்ன செஞ்சுருப்போம்? என்ன செஞ்சுருப்போம்? எட்டி பார்ப்போம். அந்த யானை அப்படி தான் எட்டி பார்த்துச்சு. அதுக்கு பெரிய ஆச்சரியம், ஹார்ட் அட்டாக்கே வர மாதிரி ஆயிடுச்சு அந்த யானை. ஏன்னா 5 கிலோமீட்டர் தாண்டி போய் சாப்பிட்ற கரும்பு, அதை விட செழுமையான வளமையான கரும்பு அங்கே உள்ளே இருந்துச்சு. அடப்பாவமே, அவ்வளோ தூரம் போய் கரும்பு சாப்பிட்றதுக்கு இங்கேயே கையை உள்ள விட்டு சரித்து சாப்பிட்றலாமேன்னு தோணுச்சான். யானை எதுக்கு வாக்கிங் போச்சு? எதுக்கு? ஒல்லி ஆகிறதுக்கு. ஆனால் இப்போ என்ன யோசிக்குது? 5 கிலோமீட்டர் போய் சாப்பிட்ற கரும்பை இங்கேயே சாப்பிட்றலாமே. எண்ணங்கள் மாறுபடுகிறது. சோதனைகள், வெற்றிகள், புகழ்ச்சிகள் வருகின்ற பொழுது மனிதன் தடுமாறுகிறான். பரிசுகள், அன்பளிப்புகள் நீங்கள் கொடுக்கின்ற பொழுது உங்கள் குழந்தைகள், உங்கள் குடும்ப அங்கத்தினர்கள் தடுமாறுகிறார்கள். வெற்றியினுடைய மயக்கம், புகழ்ச்சியின் மயக்கம் நம்மை எந்த பக்கத்தில் வேணால் தள்ளி விடலாம். இந்த யானைக்கு ஆசை வந்துருச்சு, தும்பிக்கை உள்ளே விடுது, எட்டலை. இது கதை, அதனால் கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. என்ன பண்ணுச்சா, இந்த யானை ரொம்ப முயற்சி செய்து 2 காதுகளையெல்லாம் நல்லா அடக்கி ஒடுக்கி அப்படியே சுருக்கி தலையை மட்டும் உள்ளே விட்டுச்சான். அப்பயும் ட்ரை பண்ணிச்சான், எட்டலை. தலை வந்துருச்சு. 2 முன்னங்காலம் மட்டும் எடுத்து உள்ளே வைக்கலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுச்சா, எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி சின்ன ஓட்டைக்குள்ளே 2 காலையும் கொண்டு வந்து உள்ளே வச்சிருச்சு. அப்பாடா, 2 காலு தலை தும்பிக்கை எட்டிடுமேன்னு எட்டுச்சான். அப்பயும் செய்யலாம். ஆசை யாரை விட்டுச்சு? அப்போ தான் பழமொழி மகிழ்ச்சி அதனோட ஞாபகத்து வருது. நம்ம எப்பொழுதுமே சோதனையில் இருக்கின்ற பொழுது தான், நம்ம சாத்தானின் பக்கம் போகின்ற பொழுது நிறைய நல்ல பழமொழிகள்லாம் நினைவுக்கு வரும். அப்படி தான் அந்த யானைக்கும். முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். முன் வைத்த காலை பின் வைக்கக்கூடாது. எதுக்கு? திருடி சாப்பிட்றதுக்கு. இந்த யானை பயங்கரமாக முயற்சி செய்து என்ன பண்ணிச்சு, அந்த வயிற்று பகுதியை ஒல்லியாக்கி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி திரும்பி அப்படி திரும்பி வயிற்று பகுதியும் உள்ளே கொண்டு வந்துச்சான். அப்பயும் எட்டலை. ஆனது ஆயிட்டு போட்டோம், 2 காலையும் எடுத்து உள்ளே வச்சிடலான்னு சொல்லிட்டு பின்னங்காலையும் கொண்டு வந்து உள்ளே எடுத்து வச்சுச்சான். அப்போ யானை முயற்சி செய்கிறது. அப்பாடா, முழு உடம்பும் உள்ளே வந்துருச்சு. ஆகவே இந்த நேரத்தில் கரும்பு ஈஸியாக சாப்பிடலான்னு சொல்லிட்டு அழகாக கையை நீட்டுது, எக்கி நீட்டுது. எனக்கும் இந்த மெழுகுவத்துக்கும் எவ்வளோ தூரம் இருக்குது? கொஞ்சம் தூரம் தான், 1 ஜான் 1.5 ஜான். எட்டலை. என்னடா, தும்பிக்கை உள்ளே இருக்குது, தலை உள்ளே இருக்குது, 2 காலும் உள்ளே இருக்குது, வயிற்று பகுதி உள்ளே இருக்குது, பின்னங்காலும் உள்ளே இருக்குது. அப்புறம் எப்படி எட்டாமல் போகும்? என்ன ஆச்சுன்னு சொல்லி யானை திரும்பி பார்த்துச்சான். அதனுடைய வால் அந்த ஜன்னலில் மாட்டிக்கிச்சான். வால் மாட்டிக்கிச்சான். அன்புக்குரியவர்களே, இதோ ஆண்டவர் உங்கள் முன் இருக்கிறார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆமேன்னு சொல்லி வாங்கினீங்க. ஆனால் எந்தவித மாற்றம் உங்களில் வந்து கொண்டிருக்கிறது? இன்றைக்காவது இந்த ஆண்டவரோடு அமர்ந்து, இறைவா என் பலவீனங்கள் இதுதான், இறைவா என் இயலாமைகள் இதுதான், இறைவா என் ஒன்றுமில்லாத தன்மை இதுதான், இதைத்தான் நான் சந்தித்துக் கொண்டிருக்கிறேன், இதிலிருந்து நான் வெளிவர வேண்டும் என்று என்றைக்காவது நம்ம ஜெபிச்சிருக்கிறோமா? பேசி இருக்கிறோமா அவர்கிட்ட? ஏன் என் பெற்றோரிடமே என்னிடம் நேருக்கு நேராக பேச எனக்கு திராணி இல்லை. என் நண்பர்களிடம், என் குழந்தைகளிடம், என் கணவனிடம், என் மனைவியிடம் மனம் திறந்து நான் பேசுவதற்கு திராணி இருக்கிறதா? இல்லை. காரணம் பயம். என்னை எங்கு அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் போய்விடுவார்களோ, இதனால வீட்டில் பிரச்சனை வருமோ,
முயற்சியே செய்யாமல் எப்படி நாம் வெற்றியை காண முடியும்? எப்படி அமைதியான ஒரு வாழ்க்கை? இன்னைக்கு நான் பல பேர் என்ன நினைச்சிருக்கோம், அமைதியான வாழ்க்கை என்றால் எதுவுமே பிரச்சனை இல்லாமல் இருக்கிறது. அப்படின்ற ஒண்ணுமே கிடையாது. அதெல்லாம் ஒரு மாயை, சினிமாவில் காட்டக்கூடிய ஒரு மாயை. சினிமாவில் லவ் பண்ணுவார், எல்லாம் லவ் பண்ணுவார், கடைசியில் கல்யாணத்தோட முடிப்பாங்க. வாழ்க்கையை கல்யாணத்துக்கு அப்புறம் தானே ஆரம்பிக்குது. வாழ்க்கை ஆரம்பிக்கிறது, திருமணம் என்பது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட், தொடக்கம். அவர் அதோட சுபமும் முடிச்சிடுவார். நம்ம என்ன நினைப்போம், வாழ்க்கை என்பது எப்பொழுதும் நல்லாவே இருக்குன்னு நினச்சிட்டு போவோம். ஆனால் அதுக்கப்புறம் தான் வாழ்க்கை நிறைய பாடங்களை சொல்லி கொடுத்து கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு அப்படித்தான் இயேசு, இது ஒரு மணி துளி இனி என்னோடு இருக்க முடியவில்லை என்று சொல்லுகிறீரே, ஆனால் உனக்காக நீ பிறந்த நாள் முதல் இந்நாள் வரை நான் உனக்காக இங்கே காத்து கொண்டு இருக்கிறேன், நீ என்னோட நேரம் செலவிடுறியான்னு கேட்கிறாரு. பூசைக்கு வர ஆண்டவரே, ஆனா பூசைக்கு வந்து நீ யார்டா பேசுறேன்னு கேட்கிறாரு. பூசைக்கு வந்தாலும் பரபரப்பு. காணிக்கை கூட முதல் வாசம் வாசிக்கணும், 2ஆம் வாசம் வாசிக்கணும். இன்னைக்கு வந்து அவங்க வந்து தியான பாடல் பாடுவாங்களா, அந்த பல்லவியை படிப்பாங்களா, அந்த பல்லவி படித்தா யார் பதில் சொல்றது? அப்புறம் நற்கிற காணிக்கை பாட்டு, காணிக்கல நான் காணிக்கை கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா, சாமியார் கையை தூக்குறாரா காலை தூக்குறாரா, எல்லாம் இந்த கேள்விகள் தான். நான் ஆண்டவரோடு பேசினேனா என்று இன்னைக்காவது நம்ம கேட்டிருக்கிறோமா? ஒன்றும் இல்லை. ஒரு நிகழ்வு நன்மை கொடுக்குறோம், நன்மை நம்ம எப்படி வாங்குறோம்? வரோம், வாங்குறோம், நாக்கில் உள்ள வச்சு திருப்பி வணங்க. யாருக்கு வணங்குறீங்க? ஆண்டவர் உங்கள் உள்ளத்தில் வந்து விட்டார். நிமிர்ந்த நடை, நேரிய பார்வை, நிமிர்ந்த நடையோட தானே போகணும். நம்ம எதுக்கு திருப்பியும் நம்ம திவ்ய நக்கனுக்கு வணங்குறோம்? யோசிக்கிறது இல்லை. காரணம், பரபரப்பாக என் முன்னோர்கள் செய்தாலும் நானும் செய்து கொண்டு இருப்பேன். ஆண்டவரோடு உரையாடுவதற்கு நமக்கு நேரம் கிடையாது. ஏதாவது ஒரு பிரச்சனை நேராக வந்து, ஆண்டவர் எனக்கு உடம்பு சரியில்லை, ஆண்டவர் எனக்கு கால் வலிக்குது, கை வலிக்குது, எங்கள் அப்பா சரியில்லை, எங்கள் அம்மா சரியில்லை, இல்லை 2 பேருமே சரியில்லை, இன்னும் நான் நல்லா இருக்கிற மாதிரி அவங்கள பற்றி கம்ப்ளைண்ட். ஜெபம் செய்வோம், ஆண்டவரே எங்கள் வீட்டுக்காரர் நல்ல புத்தியை கொடு, உனக்கு கொடுத்துருக்காரு ஆண்டவர். பல நேரங்களில் ஆண்டவர்கிட்ட வெறும் கம்ப்ளைண்ட் லெட்டர் தான் போயின்னு இருக்குது, இல்லை மளிகை ஜாமான் லிஸ்ட் போயிட்டு இருக்குது. இருப்பினும் நீ என்றைக்காவது என் மகள் என்றைக்காவது ஒரு நாள் வந்து என்கிட்ட பேசுமா சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் உட்காந்துருக்கிற ஆண்டவர். பேசுகிறோமா? அமைதியாக இருப்பது என்பது நமக்கு பாகக்காய் சாப்பிடுவது போல. ஆனால் இன்னைக்கு ஸ்விக்கி சொமேட்டோவில் பாகக்காயே கிடையாதுன்னு நினைக்கிறேன். இருக்கா இல்லையா? பாகக்காய் இருக்குது, சாப்பிட மாட்டோம், கசக்கும். நான் யார் என்று என்னை ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணம், என்னை கண்டால் எனக்கே பயம். நான் என்னை வெறுக்கிறேன், என்னை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்ற ஒரு பயத்தில் நம்ம இன்னைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இறைவன் சொல்கிறார், நீ உன்னை அழகா, திருப்பாடல் 139 அழகா சொல்லியிருப்பார், உன்னை அஞ்சத்தகும் முறையிலும் வியத்தகும் வரையிலும் நான் உன்னை படைத்திருக்கிறேன். கடவுளுடைய படைப்புள் ஒவ்வொன்றும் அழகானது. ஒரு மரத்தில் ஒரு கிளையில் இருக்கக்கூடிய 2 இலைகள் ஒன்றாக இருக்காது, அது தெரியுங்களா? ஒரு மரத்தில் ஒரு கிளையில் இருக்கக்கூடிய 2 இலைகள் ஒன்றாக இருக்காது. நம்ம 4 விரல்லையும் ஒரே மாதிரி ரேக போகாது, 5 விரல்லையும் ஒரே மாதிரி ரேக போகாது. 4 ஒருத்தன் யோசிக்கிறான், என் கையில் 5 இல்லை இருக்குன்ட்டு. அன்புக்குரியவர்களே, இறைவன் உங்களை தனித்துவமாக அழகாக, அழகுன்னு தயவு செய்து நிறத்தோடு ஒப்பிட்டு பார்க்காதீர்கள். வெள்ளை என்பது நிறம், சிவப்பு என்பது நிறம், மாநிறம் என்பது ஒரு நிறமே ஒழிய உங்கள் அழகு அல்ல. அகத்தின் அழகு தான் முகத்தில் தெரிய வேண்டுமே ஒழிய முகத்தின் அழகு அகத்தில் தெரியக்கூடாது. இறைவன் உங்கள் அகத்தை பார்க்கிறார். நச்சதை சொல்லிக்கார், மனிதர் உள்ளத்தை பற்றி அவர் தெளிவாக தெரிந்திருந்தார். நம் உள்ளத்தின் சிந்தனைகளை அவர் ஆய்ந்து அறிந்திருக்கின்றார். நீ கோயிலுக்கு நீ எதுக்காக வந்திருக்கிற, எதை தேடி நீ வந்திருக்கிற, யாரை நீ பார்க்க வந்திருக்கிற கடவுளுக்கு தெரியும். அப்படி இருந்து அவர் அமைதியாக உட்கார்ந்திருக்கிறார். என்னைக்காவது என் மகள் என்னை தேடி வருவான் அப்படி சொல்லிட்டு, ஏன் அந்த இன்னைக்காவது ஏன் இன்னைக்கா இருக்கக்கூடாது? கடவுள் உங்கள்கிட்ட என்கிட்ட ஒன்றும் கேட்கல, என்கிட்ட கொஞ்ச நேரம் பேச மாட்டியா?
அதான் கேட்குறாரு. இந்த சிந்தனையோடு உன் புகழ் பாடு என்ற பாடலை பாடி ஆண்டவரோடு உரையாடுவோம். உன் புகழை பாடுவோம். அனைவரும் முழுந்தால் படியிடுவோம். உன்னருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா. இன்பத்திலும் நல் தந்தையாய் நீ இருப்பாய். கண்ணயர காத்திருக்கும் நல் அன்னையாய் அருகிருப்பாய். துன்பத்திலும் இன்பத்திலும் நல் தந்தையாய் நீ இருப்பாய். கண்ணயர காத்திருக்கும் நல்ல அன்னையாய் அருகிருப்பாய். அன்பு எனும் அமுதத்தினை நான் அருந்திட என களிப்பாய். உன்னின்று பிரியாமல் நீ என்றும் அணைத்திருப்பாய். நீ என்றும் அணைத்திருப்பாய். உன் புகழை பாடுவது என் வாழ்வின் இன்பமையா. உன் அருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா. உயிரை படைத்திருப்பாய். நீ என்னை ஏன் படைத்தாய்? பாவத்திலே வாழ்ந்திருந்தும் நீ என்னையும் ஏன் அழைத்தாய்? பல்லுயிரை படைத்திருப்பாய். நீ என்னையும் ஏன் படைத்தாய்? பாவத்திலே வாழ்ந்திருந்தும் நீ என்னையும் ஏன் அழைத்தாய்? அன்பிற்கும் அழைக்கும் ஒன்று இல்லை என்றுணர்ந்தே. உன் அன்பை மறவாமல் நான் என்றும் வாழ்ந்திருப்பேன். நான் என்றும் வாழ்ந்திருப்பேன். உன் புகழை பாடுவது என் வாழ்வின் இன்பமையா.
இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இந்த பாடலில் 2ஆம் அடிகள் ரொம்ப அழகாக இருக்கும். பல்லுயிரை படைத்திருப்பாய், என்னையும் ஏன் படைத்தாய்? பாவத்திலே வாழ்ந்திருந்தும் நீ என்னை ஏன் அடைத்தாய்? கடவுள் நினைத்திருந்தால் ஒரு அழகான, ஒரு முழுமையான, பர்ஃபெக்டான ஒரு ஆளை படைச்சிருக்க முடியும். கடவுள் அப்படி செய்யல. என் மகன் மீது, என் மகள் மீது, இங்க இருக்க ஒவ்வொருத்தருக்கும் மீதும் அவர் அன்பு, தனியான ஒரு அன்பு கொண்டிருக்கிறார். இவனை விட பெட்டராக, இவளை விட பெட்டராக யாரும் வாழ முடியாது. காரணம், நீ என் உருவிலும் சாயலும் உன்னை படைத்திருக்கிறேன். தங்கத்தை, அது சாக்கடையில் இருந்தாலும் சரி, உயர்ந்த ஒரு கண்ணாடி பீரோல இருந்தாலும் சரி, அதனுடைய மதிப்பு குறையாது. காரணம், தங்கம் தங்கம் தான். அது மேல இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் மாறுபடுமே ஒழிய உள்ள இருக்கக்கூடிய தன்மை மாறாது. ஆண்டவர் உங்களையும் என்னை பார்த்து சொல்லிக்கின்றார், நீ தங்கம். பாவத்தில் விழுந்ததனால் நீ சேற்றினை பூசிக்கொண்டிருக்கிறாய், கவலைப்படாதே, உன்னை நான் தூய்மையாக்குவேன். திருப்பாடல் 51 அழகாக பாடியிருப்பார் திருப்பாடல் ஆசிரியர். ஆண்டவரே, நீர் என்னை கழுவினால் வெண் பனியிலும் வெண்மையாகுவேன். வெண் பனியிலும், பனியே வெண்மையானது, அதை விட வெண்மையாகக்கூடிய ஒரு ஆற்றல் இறைவனுக்கு இருக்கிறது. ஜலாலுதீன் ரூமி என்ற கூடிய ஒரு முஸ்லிம் போயட் சொல்லுவார், நம் கரங்களோ சிறியவை, நம் கரங்களோ சிறியவை, ஆண்டவனால் மன்னிக்க முடியாத குற்றத்தை நான் செய்துவிட போகிறேன். இறைவனுடைய மன்னிப்பு அளப்பெரியது. இறைவனால் மன்னிக்க முடியாத குற்றம் என்று ஒன்று உலகிலே கிடையாது. இறைவன் அன்பே உருவானவர், இரக்கமே உருவானவர். அவரிடம் நாம் வந்தா போதும். பல நேரங்களில் நம்மளுக்கு ஒரே தயக்கமாக இருக்கிறது. சோதனைகள் வருகின்ற பொழுது, நான் பாவத்திலே விழுந்து விடுகின்ற பொழுது, நான் எனது பலவீனத்தினால், என் இயலாமையினால், எனக்கு ஒன்று கிடைக்கல என்ற அந்த ஏக்கத்தினால, அதை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தினால, அதை என்னிடம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தினால தவறான பாதைகளை நான் தேர்ந்தெடுக்கின்றேன். என பயம், என்னை விட்டு இவர் போயிடுவாங்களோ, என்னை விட்டு அவங்க போயிடுவாங்களோ, எனக்கு இது கிடைக்காதோ, இந்த இன்பம் என் வாழ்க்கையில் நான் மிஸ் பண்ணிடுவனோ, எனக்கு கடவுள் இதை தண்டித்து விட்டார் என்ற எண்ணத்தில் அதை அடைவதற்கு நாம் பல யுக்திகளை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் அழகாக பார்த்து சொல்கிறார், கவலைப்படாதே, கவலைப்படாதே, எந்நாளும் உலகம் முடியும் வரை நான் உன்னோடு இருக்கிறேன். நீ சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் நான் உன்னோடு இருக்கிறேன். நினைச்சு பாருங்களேன், இந்த இடத்துல நீங்க உட்கார்ந்து அமர்ந்து இருக்கிறீங்களா என்றால், இதற்கு முன்னாடி எவ்வளவு பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில் இருந்துச்சு. இதெல்லாம் நான் தாண்டி வர முடியுமா? இந்த பிரச்சனைக்கு நான் என்ன செய்ய போகிறேன்? இந்த தேர்வுக்கு நான் என்ன செய்ய போகிறேன்? என் தாயினுடைய நடத்தைக்கு நான் என்ன செய்ய போகிறேன்? என் தந்தையினுடைய நடத்தைக்கு நான் என்ன செய்ய போகிறேன்? என் குடும்பத்தினுடைய நிலைக்கு நான் என்ன செய்ய போகிறேன்? என் தாய் இல்லாமல் நான் இருக்கின்றேன், என் தந்தை நோயுற்று இருக்கிறார், என் கடன் பிரச்சனைகள், என் பலவீனங்கள், இரவில தனியாக இருக்க முடியவில்லை, பயமாக இருக்கிறது, என் பாவங்கள் என் கண் முன்னே இருக்கிறது என்று எத்தனை நாள் புலம்பிக் கொண்டிருந்தோம். ஆனால் அனைத்திலுமே இறைவன் உங்களோடு இருந்து இன்றைக்கு கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கல. இன்றைக்கும் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கிறது. பிரச்சனைகள் இல்லாத மனிதர்கள் இந்த உலகத்தில் கிடையாது. இயேசுவுக்கே பூமியில பிறக்கின்ற பொழுது பிரச்சனைகள் இல்லாம இருந்துச்சா? ஒவ்வொரு நாளும் அவருக்கு பிரச்சனைகள். சிலுவையில் அறைய போவதற்கு முன்பாக கூட அவர் செய்த ஜெபம் கெத்செமனி தோட்டத்தில், ஆண்டவரே கூடுமானால் துன்பக்களம் என்னை விட்டு அகலட்டும். ஏன்னா அந்த அளவுக்கு அவர் வேதனைப்பட்டு இருந்தால், எந்த அளவுக்கு அவர் வேதனைப்பட்டு இருந்தால் அவருடைய வியர்வை கூட ரத்தமாக மாறி இருக்கும். கடவுளுக்கும் பிரச்சனை இருந்துச்சு. ஆனா கடவுள் புலம்பல, அழுவல. இயேசு கடவுள் மீது நம்பிக்கை வைத்து சிலுவையை தூக்கினார். உங்களுக்கு ஒரு உண்மையான ஒரு சம்பவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். கொஞ்சம் உட்காருங்க. திருப்பாடல் 23, நீங்க வந்து என் ஆயன் ஆண்டவர், உட்காருப்பாங்க, என் ஆயன் ஆண்டவர் எனக்கு என்ன குறைவு. அழகான பாடல், என் ஆயன் ஆண்டவரே. அந்த பாடல் அழகா நம்ம பாடுவோம், ரொம்ப நல்லா இருக்கும். அது தாவீது எப்போது எழுதினார் தெரியுமா? யாராவது சொல்லியிருக்காங்களா? சவுல் அரசன் தாவீதை கொல்ல வேண்டும் என்று படைகளை அனுப்புகிறான்.
ஒரு பக்கம் அவனுடைய படைகள் தேடுகின்றது, இன்னொரு பக்கம் தாவீது அரசனே இறங்கி தேடுகிறான். சவுலை தாவீதை கொன்றால் ஒழிய எனக்கு நிம்மதி இருக்காது. என்ன ஒண்ணே ஒண்ணு, அவன் கோலியாத்தை சாகடிச்சிடறான். அதனால மக்கள் என்ன சொல்கிறார்கள், சவுல் 1000 பேரை கொன்றான், தாவீது 10,000 பேரை கொன்றான். மக்கள் சும்மா ஒரு பேசுனாங்க, அதுல வந்து பொறாம இவனை கொல்லுன்னு சொல்லிட்டு தாவீது அப்ப அரசன் இளைஞன் சிறுவன் தன் உயிரை காத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக பள்ளத்தாக்கிலும் மேடுகளிலும் குகைகளிலும் ஒளிந்து கொண்டிருக்கிறான். உசுறு போகுது, சாவ போறான், மாட்டின சிக்கின சின்னப்பனம் ஆயிடுவான். அந்த நேரத்தில் தான் இந்த திருப்பாடலை அவர் எழுதியிருக்கிறார். என் ஆயன் ஆண்டவர் எனக்கு என்ன குறைவு, பசும்புல் சாக போறாரு, எதிரி தேடிட்டு இருக்கிறான். அப்ப என்ன, பசும்புல் வெளியில் இறைவன் என்னை வழி நடத்துகிறார், அவர் கோழும் தடியும் என்னை காப்பாற்ற சொல்றாரு. மாட்டினா அடுத்த நாள் விடிய காலையில் பார்ப்போமான்னு தெரியாது, தன் கூட இருக்கக்கூடிய அவன் எதிரின்னு தெரியாது, தன்னை யார் காட்டு கொடுப்பான்னு கூட தெரியாது. ஆனால் அழகாக அந்த திருப்பாடலை அவர் ஏற்று இருக்கிறார். பாருங்க, இறைவன் மீது எவ்வளோ பெரிய நம்பிக்கை. அன்னை மரியாள், நம்மளாம் நினச்சிட்டு இருக்கிறோம் அன்னை மரியாள் பயங்கரமான பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு. அந்த அம்மாவுக்கு கர்ப்பமாகல என்ன வயசு தெரியுமா? 13 to 15 வயசு. அந்த வயசுல அந்த பெண்ணுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும்? தூய ஆவி நம்மளுக்கு தெரியும். இன்னைக்கு 2000 வருஷங்களுக்கு அடுத்த திருச்சபையில் வந்து 2ஆம் வத்திக்கான் சங்கம் வந்து, அதுக்கு முன்னாடி இந்த வத்தி சங்கங்கள்லாம் புது சங்கங்கள்லாம் வந்து சொல்லியிருக்குது, தந்தை மகன் தூய ஆவி 3 ஆட்களாக இருக்கிறார்கள், இவர் ஒரே கடவுள், எல்லாம் பயங்கரமாக பக்கமாக எழுதி நம்மளுக்கு கடைசியில் சொல்லி கொடுத்தாங்க. அந்த படிக்காத பாமர பெண்ணுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும்? நம்மளுக்கு இந்த 40 வயசு ஆனவங்களுக்கு சின்ன வயசில் கர்ப்பம் என்றால் என்னன்னே நம்மளுக்கு தெரியாது. கல்யாணம் பண்ணால் குழந்தை பிறக்கும், அவ்வளோதான் நம்மளுக்கு தெரியும். மாதாவுடைய நிலைமை யோசித்து பாருங்க. அப்படிப்பட்ட பெண் இதோ ஆண்டவருடைய அடிமை என்று சொல்லுகிறார். அவர் சொன்ன அந்த ஒத்த சொல்லுக்காக கல்வாரி மலையிலே கீழே அமைதியாக நிற்கிறார். நம்ம விவிலியத்தில் நம்ம வாசிக்கல, அன்னை மரியாள் மண்ணை தூக்கி போட்டு நீங்களாம் நல்லா இருப்பீங்களா, நாசமா போங்கன்னு சொல்லல. விசுவாசம். இறைவன் இதை எனக்கு கொடுத்துருந்தானா கண்டிப்பாக இதிலேருந்து ஏதாவது ஒரு நன்மையை செய்வார் என்று ஒரு நம்பிக்கை. நமக்கு அந்த நம்பிக்கை இருக்குதா? பல நேரங்களில் நாம் கடவுள்கிட்ட பல விஷயங்கள் கேட்கின்றோம், இந்த விசுவாசத்தை கேட்குறோமா? ஏன்னா அந்த புயலில் திருத்துதர்கள்லாம் ஆண்டவரே எங்களை காப்பாற்றுன்னு போராடுறாங்க. ஆண்டவரே சின்ன சொல்கிறாரு, புயலை அடக்கிக்கிட்டு, நம்பிக்கை குன்றியவர்களே இன்னும் எத்தனை நாட்கள் தான் நான் உங்களோடு இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள்? அவர் சொல்லியிருக்கார், நம்மளாம் ரொம்ப நம்பிக்கை, கடுகளவு விசுவாசம் இருந்தால் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து அங்கே சென்று கடலில் விடு என்று சொன்னால் நடக்கும் சொல்லியிருக்கிறார். அதெல்லாம் சும்மான்னு சொல்லாதீங்க. நமது அருளானந்தரே செஞ்சிருக்கிறாரு. அவர் சுட வந்த துப்பாக்கியை சரியாக சுடலை, அதை வாங்கி ஆசீர்வாதத்தை தானே கொடுத்தாரு. தேவசகாயம் பிள்ளைக்கும் அதான் நடந்துச்சு. அவர் சுட வந்த துப்பாக்கி சுடலை, உடனே கொடுப்பான்னு சொல்லி அதை பிளஸ் பண்ணி கொடுக்குற அந்த துப்பாக்கி வச்சு தான் அவங்களை சுடுறாங்க, அவர் செத்து போறாரு. புரியுதுங்களா? அப்போ விசுவாசம் என்பது நமக்கு அந்த கடுகளவு கூட கிடையாது. எத்தனை ஆண்டுகள் நன்மை வாங்கியிருக்கிறோம், எத்தனை ஆண்டுகள் இந்த திவ்ய நற்கனி பார்த்து வேண்டி இருந்திருக்கிறோம், எத்தனை பூசை பார்த்துருக்கிறோம், எல்லாம் பார்த்துருக்குறோம், வேடிக்கை பார்த்துருக்குறோம். ஆண்டோடு உரையாடணுமா? அதான் கேள்வி. ஆகவே இந்த திருப்பாடல் 23 நாம் வாசிக்க கேட்போம். அப்பொழுது ஆண்டவருடைய நம்முடைய வேதனைகள், நமது துன்பங்கள் எவ்வாறு தாவீது அரசன் இருந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன். உம் கோலும் நெடுங்கொழியும் என்னை தேற்றும். என்னுடைய எதிரிகளின் கண் முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர். என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர். எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். அன்புக்குரியவர்களே, நேரம் கருதி இப்பொழுது திவ்ய எனக்கு நான் கீழே கொண்டு வந்து நிற்கிறேன், கையில் நிற்பேன்.
விருப்பப்பட்டவர்கள் தனியாக வந்து திவ்யனக்கண்ணை தொட்டு உங்களுக்கு தேவையான வரங்களை ஆண்டவரிடமிருந்து பேசுங்க, பேசி கேளுங்க, தொட்டு ஆண்டவரை தொட்டு கேளுங்கள். ஏனென்றால் மத்திய நட்சத்திரத்தை பார்ப்போம், 16 ஆண்டுகளாக இரத்தப்போக்குடைய பெண் என்ன சொல்லியிருக்கிறார், அவருடைய ஆடையை தொட்டால் ஒழிய என் நோய் குணமாகாது என்று சொல்லியிருக்கிறார். ஆண்டவரால் இயலாதது ஒன்றுமே இல்லை. நம்முடைய இளைஞர்கள், இளம் பெண்கள் தொடுமேன் கண்களையே என்ற பாடலை பாடுவார்கள். அப்பொழுது நாம் வரிசையாக குடும்பமாக வந்தாலும் சரி, தனிநபராக வந்தாலும் சரி, நீங்கள் வந்து அமைதியாக இல்லை 2-3 பேர் ஒன்றா வந்து நற்கருணை தொட்டு நீங்கள் வேண்டினாலும் சரி, இறைவன் நிறைவாக உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் பிரச்சனைகளை, உங்கள் கவலைகளை, உங்களது வெற்றிகளை, உங்கள் தோல்விகளை இறைவன் பாதம் சமர்ப்பியுங்கள். இறைவன் நிறைவாக உங்களை ஆசீர்வதிப்பார்.
ஆமென். ஆமென். தேவன் போற்றி அவர் தம் திருநாமம் போற்றி அவர் மகன் இயேசு கிறிஸ்து போற்றி அவர் தம் திரு அன்பே போற்றி அருள் திரு தூய ஆவி போற்றி அவர் தம் திரு ஞானம் போற்றி அருள் திரு அன்னை மரியாள் போற்றி அவர் தம் திரு தூய்மை போற்றி அருள் திரு சூசை முனியும் போற்றி அவர் தம் திரு வாய்மை போற்றி அருள் திரு தூதர் அமரர் போற்றி அவர் தம் திரு சேவை போற்றி அருள் திரு தேவதேவன் போற்றி அவர் தம் திரு நாமம் போற்றி. இயேசுவின் திரு இருதயமே, உம்மில் நம்பிக்கை வைக்கின்றோம். மரியாவின் மாசற்ற திரு இருதயமே, எங்களுக்கு மீட்பை பெற்றுத் தாரும். திரு குடும்பத்தின் பாதுகாவலரான தூய யோசேப்பே, எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும். உயர்மறை மாவட்டத்தின் பாதுகாவலரான புனித தோமையாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பங்கின் பாதுகாவலரான செம்மன் தூய அருளானந்தரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் எல்லா புனிதர்களே புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. இயேசுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். இயேசுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவின் பேராலே ஆமென்.